அன்னைக்கு ஒரே ஒரு கேட்ச விட்டதுனால ரோஹித் சர்மா ஓடிஐயோட ஹிஸ்டரியே மாத்தி அமைச்சிருப்பாருங்க. இந்த கதை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சரியா 2014ல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஒரு ஓடிஐ மேட்ச் நடந்துச்சுங்க. அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருப்பாங்க. இந்தியாவுல ஓபனிங் பேட்ஸ்மேனா அப்போ ரோஹித் சர்மாவும் ரகானேவும் களத்துல இறங்கி ஆடிட்டு இருப்பாங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும் போது சரியா 5வது ஓவர்ல நம்ம ரோஹித் சர்மா அப்போ ஸ்ரீலங்கா டீம்ல இருந்த பெரேராங்கிற பிளேயருக்கு அல்வா மாதிரி ஒரு கேட்ச தூக்கி கொடுப்பாருங்க. பெரேராவும் அந்த கேட்ச பிடிக்க பக்கத்துல வருவாரு. ஆனா அன்னைக்கே அப்போ அவரு அந்த கேட்ச விட்டுருவாரு. அந்த சமயத்துல பாவம் பெரேராக்கு நம்ம விட்ட கேட்ச் ஒரு காஸ்ட்லியஸ்டான கேட்ச்னு தெரியல. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா இதுக்கப்புறம் நம்ம ஹிட்மேன் பண்ண சம்பவமே வேற. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ரோஹித் சர்மா அந்த மேட்ச் முழுக்க பேட்டிங் பண்ணி தனி மனிதனா 9 சிக்ஸஸ் 33 4 அடிச்சு இப்போ வரைக்கும் யாருனாலையும் நெருங்கவே முடியாத ஓடிஐயோட ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோரை அடிச்சிருப்பாரு. அப்படி அவர் அடிச்ச ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா? 264ங்க.